ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது டேட்டாவை எப்படி மேனுவலாக நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து குறிப்பாக இந்த இம்போர்ட் விசார்டு இந்த ஆப்ஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த சிம்பிள் அப்படின்னு இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்ப்ளிட் அண்டு மெர்ஜ் இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்னு அடுத்து நான் வீடியோ பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் எப்படி நம்ம பார்க்குறது, ஸ்ப்ளிட் அண்டு மெர்ஜ் இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ளிட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகக்கூடிய அந்த ஸ்டாக்கை வந்து 1:1 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணாங்க அப்படின்னா 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 1:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருவாங்க. அல்லது 1:5 அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகக்கூடிய அந்த ப்ரைஸை 200 ரூபாய்க்கு கொண்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணல என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய வந்து கேப் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகக்கூடிய அந்த ப்ரைஸ் வந்து அடுத்த நாளே என்ன செய்யும், உங்களுக்கு 200 ரூபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஜம்ப் ஆகுது இல்லையா, இந்த ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகுது இல்லையா, 1000 ரூபாய் to 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகுது இல்லையா, இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டோடு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஜூப்ளி ஃபுட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. இதோட டேட்டா நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த ஜூப்ளி ஃபுட்டோட இந்த டேட்டா வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டாவை நான் ஒன்ஸ் என்ன பண்ணுறேன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா பாருங்கள், இந்த ரிலையன்ஸ் வந்து டேட்டா வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஃபார்முலா வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. சேம் அதே ஃபார்முலேட்டு தான். இது ஒரு டைம் இந்த ஃபார்முலா வந்து க்ரியேட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் டைம் பண்ணல ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணால் போதுமானது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஜூப்ளி ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சீட்டுக்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டா கிடச்சிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு போன வீடியோவில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துட்டதுனால இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது டேட்டா நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டாவை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ அடுத்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஜூப்ளி ஃபிட்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம AmiBroker சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அந்த டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இம்போர்ட் விசார்ட் அப்படின்றத ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் நம்ம செட்டிங்ஸ் பண்ணிட்டா போதும். அடுத்த டைமில் ரொம்ப ஈஸியாகவே பாருங்கள், இந்த இம்போர்ட் ASCII அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெஸ்க்டாப்புக்குள்ளே போய்ட்டு பாருங்கள், ஜூப்ளி ஃபுட் வந்து இந்த இடத்துல நான் சேவ் பண்ணியிருந்தேன். இதை அப்படியே நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஜூப்ளி ஃபுட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன இந்த கேப்புங்க. சரிங்களா, இதுதான் நான் சொன்ன இந்த கேப். இந்த ஜூப்ளி ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 2844.7 காசுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கம்பெனி வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்த நாள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 577 ரூபாயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னா அதுக்காக தான் இந்த ஸ்ப்ளிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு இந்த ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்குது இல்லையா, இது மேலே வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 5:1 ரேஷியோவில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. அது நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுக்கும்போது இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இந்த டேட்டா வந்து நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டேட்டா வந்து நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இனி நமக்கு இது வந்து நார்மல் கண்டினியூஸ் டேட்டாவும் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இனி நம்ம இதை வீக்லி டைம் ஃப்ரேமாக மாற்றிக்கலாம், மந்த்லி டைம் ஃப்ரேமாக மாற்றிக்கலாம், அல்லது டெய்லி டைம் ஃப்ரேமாக மாற்றிக்கலாம். ஸோ இந்தமாரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்ப்ளிட் பண்ண அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த ஸ்ப்ளிட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேனுவலாக டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜ் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்துடலாம். இந்த மெர்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய என்எஸ் இந்தியா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் நடக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட நேம்ஸை வந்து ஒரு சில காரணங்களுக்காக சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், இந்த அரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நேம் வந்து சமீபத்தில் தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா அரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா அரும் ப்ரோடெக் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட ப்ரிவியூ நேம் வந்து பார்த்திங்கன்னா வேறு நேமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதை ஒரு சில காரணங்களுக்காக சமீபத்தில் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டேட்டாவை நான் என்ன செய்தேன்னாக்க இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட் 2 இயர்க்கான டேட்டா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மசிஸ்கோ அப்படின்ற ஒரு நேமில் தான் இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அரும் அப்படின்னு சொல்லி இது நேம் வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இதோட டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் போடுறேன். ஜஸ்ட்டு ஒரு டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து லோட் ஆகி வந்திருக்கு. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2021 பார்த்தீங்கன்னா இந்த மசிஸ்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த நேமில் தான் உங்களுக்கு ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. எப்போ இதை மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 அக்டோபர் 2021 நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது 21 அக்டோபரில் மசிஸ்கோ அப்படின்ற ஒரு நேமில் இது ட்ரேடிங் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 22 அக்டோபரில் என்ன பண்ணியிருக்காங்க அரும் அப்படின்ற நேமில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதோட டேட்டாவை நம்ம எப்படி எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேட்டாவை மட்டும் நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். சிம்பிள் டேட்டு, ஓப்பன் ப்ரைஸ், ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், வால்யூம், இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு ஓகே நம்ம செலக்ட் பண்ணிடலாம் இல்லையா நம்மளுடைய டேட்டாஸ். இந்த இடத்துல கொண்டு வந்து நான் என்ன செய்கிறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இதோட டேட்டா நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு புதுசாக என்ன பண்ணுறேன் ஒரு ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு அரும் இந்த நேம்லேயே இதை நான் என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்கள் நமக்கு டேட்டா கிடச்சிருச்சு. ஃபுல் டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஸோ அகைன் என்ன பண்ணுறேன் நம்மளுடைய AmiBroker சாஃப்ட்வேர் போயிட்டு இந்த இம்போர்ட் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் இந்த அரும் அப்படின்ற இந்த ஃபைல் இங்கே இருக்குது இல்லையா இந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சில எரர் காட்டுது, நோ ப்ராப்ளம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில எம்டி லைன் இருக்குது. அந்த எம்டி லைன் இருக்கிறதுனால நமக்கு அந்தமாரி காட்டுது. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் டேட்டா வந்து நமக்கு மசிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் தான் நமக்கு ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, 87.3 இது வரைக்கும் இதில் தான் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அடுத்து இதோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா மீதி பாருங்கள் இங்கே இருக்குது அரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போது டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகி 2 நேமில் போயிடுச்சு. சரிங்களா, ஸ்ப்ளிட் ஆகி 2 நேமில் போயிடுச்சு. இந்த எக்ஸல் ஃபைலில் பாருங்கள் 2021 இப்போது கரண்ட் டேட்டு 27 ஜனவரி 2023 வரைக்கும் லோட் ஆகிருக்கு. சரிங்களா, 23 வரைக்கும் லோட் ஆகிருக்கு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் 21 அக்டோபர் வரைக்கும் இந்த மசிஸ்கோ அப்படின்ற இந்த நேமில் தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அடுத்தது 22 பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அரும் அப்படின்ற நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணக்கல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21 வரைக்கும் ஒரு ஃபைலாக கொடுத்துருது இந்த நேமில். அடுத்து இந்த 22 இன்னைய டேட் வரைக்கும் ஒரு ஃபைலாக கொடுக்குது. சரிங்களா, நமக்கு 2 ஃபைலாக வந்து கொடுக்குது இந்த டேட்டா இம்போர்ட் பண்ணக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அரும் அப்படின்ற இந்த பேரில் பாதி ஃபைலும் மெசஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் பாதி ஃபைலும் இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம் இப்போ வந்து மெர்ஜ் பண்ணோம். அதுக்காக தான் இந்த மெர்ஜ் ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன் இதை நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக ஆட் ஃபேவரட்டில் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபேவரட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபேவரட் போனோம்னா இந்த 2 நேமும் வந்துடுச்சு, அரும் மெசஸ்கோ இது 2 நேமும் வந்துடுச்சு. இப்போ இதை ரெண்டையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணோம். இந்த அரும் அப்படின்ற பேருக்கு நான் மெர்ஜ் பண்ணுறேன். இந்த பழைய டேட்டா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்து இந்த அரும் அப்படின்ற இதுக்குள்ளே வந்து நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா அந்த சிம்பிள் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு மெர்ஜ் ஆப்ஷன் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்குறான் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரும் அப்படின்ற இந்த சிம்பிளுக்குள்ளே தான் நான் மெர்ஜ் பண்ணுறதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே கசுறு அந்த இடத்துல தான் வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது எதை வந்து மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்
இந்த இடத்துல போய்ட்டு ஸ்டாக் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த மெசஸ்கோ அப்படின்ற இந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஓவர்ரைட் டூப்ளிகேட் கோட்ஸ் இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ இது ஓகே கொடுக்கும்போது நமக்கு பாருங்கள் ஃபுல் டேட்டா நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, பாருங்கள் இந்த அதுவும் அப்படின்ற இதே நேமில் பாருங்கள் 2021 ஸோ அகைன் 2022 இப்போ 2023 வரைக்கும் நமக்கு ஃபுல் டேட்டா மெர்ஜ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் நமக்கு இதுக்காக தான் பயன்படுது. என்எஸ் இந்தியா வெப்சைட்லேருந்து ஒரு சில நேம் வந்து சேஞ்ச் பண்ணும்பொழுது அது ப்ரிவ்யூ நேமில் வந்து ட்ரேட் ஆனது டேட்டா தனியாக நமக்கு கிடைக்கும். இப்போ கரண்ட்டாக என்ன நேமில் ட்ரேடிங் ஆகிட்ருக்கோ அதோட நேம் வந்து டேட்டா வந்து தனியாக கிடைக்கும். இந்த 2 டேட்டாவும் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு இந்த அனாலிசிஸ் பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டாபிக். அடுத்த வீடியோவில் நான் இந்த அனாலிசிஸ் அப்படின்ற இந்த டாபிக் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.